பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது ஞான கர்ம சந்நியாச யோகம். இதில் 23வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, பற்றிலனாய் முக்தனாய் ஞானத்தில் மனதை உறுதிப்படுத்தியவனாய் கடமையை யட்சமாக செய்பவனுடைய கர்மம் முழுதும் கரைந்து போகிறது. ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். இந்த கடைசியில் என்ன சொல்கிறார்? கடமையை யட்சமாக யாகம் செய்கிறோம் இல்லையா, அது வேறு. கடமையை நம்ம கரெக்டாக செஞ்சாலே அதே ஒரு யாகம். எப்படின்னா, நம்ம உண்மையாக நடந்துக்கணும்னு அர்த்தம். ஒரு வேலையை போய் நம்மளுக்கு ஒரு கடமை 100 ரூபாய்க்கு ஒரு சம்பளத்துக்கு வேலை செஞ்சிட்டோம், ஒத்துக்கிறோம். அந்த வேலையே 100 ரூபா குறைவாக இருக்குது. ஆனால் அது வேலைக்கு 1000 ரூபா கொடுக்கலாம். ஆனால் 100 ரூபா தான் கொடுக்குறான் நம்மளுக்கு முதலாளியாக இருக்கிறவன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 100 ரூபாய்க்கு மேலே வேலை நம்ம கணக்கு பண்ணி செய்யக்கூடாது. அந்த வேலையை நம்ம எவ்வளோக்கு ஒத்துக்கிறோமோ அந்த வேலையை கரெக்டாக செஞ்சிடணும். 1000 ரூபா கூலி அதை கூட பார்க்கக்கூடாது. நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சுட்டா நம்ம ஒரு யாகம் செஞ்ச மாதிரி. ஏன்னா தர்மத்தின் வழி போயிட்டோம். அப்போ நம்மளுடைய வினைப்பயன்கள் இல்லை, கர்மாலாம் கரைஞ்சி போயினே இருக்கும். ஒவ்வொரு டைம்லையும் நம்ம கடமையை கரெக்டாக செஞ்சுன்னு போயிருந்தோம்னா நம்மளுடைய இது யாகமாக மாறி நம்மளுடைய வினைப்பயன் பூரா கரைஞ்சி போயிடுன்ட்டார். இது உண்மை. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஞானத்துக்கு போயிடுறோம். பற்றில நான் என்ற எடுத்த உடனே எதிலையும் பற்று வைக்கக்கூடாது. அதுதான் பற்றில்லாத வாழ்ந்து பாருங்கள், நிச்சயமாக எல்லாத்திலும் வெற்றி கிடைக்கும். பற்றில நாய் முக்த நாய் ஞானத்தில் மனதை உறுதிப்படுத்திய நாய். ஞானத்தில் எப்போ நம்மளுக்கு மனசு உறுதியாகும்? நம்ம கடமையெல்லாம் யாகமாக செஞ்சோம்னா, தர்மத்தின் வழி போனோம்னா, தினமும் இறைவனை வேண்டினாலே நம்மளுக்கு ஞானத்தில் மனசு உறுதியாக போகும். இதெல்லாம் இருந்தாலே முக்தன். முக்தனுக்கு 18வது இடத்துல அழகாக சொல்வார் பதில். புண்ணியமும் பாவமும் கரெக்டாக எண்ணும். 0 ஆயிடுச்சுன்னா அவன் முக்தன், அதாவது யோகி. அதெல்லாம் நம்ம போக நம்ம புரிஞ்சுக்குவோம். ஆனால் நம்ம இந்த பக்தி மார்க்கத்துலேயும் இதில் பகவத்கீதை ஸ்லோகத்தில் நம்ம தினம் கேட்டு வந்தோம்னா நம்மளுடைய புத்தி தெளிவடைஞ்சி அப்போ நம்மளுக்கு ஞானம் தானாக கிடைக்கும். அப்போ தான் புரியும். என்ன தான் சொன்னாலும் சுய அனுபவம் ஞானம் நம்மளுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ புரியும் போது நம்ம ஆர்வம் அதிகமாகிடும். ஓம் சக்தி ஓம் ஓம் தத் சத் கிருஷ்ணா அர்ப்பணம்.